பொதுவா ஆடி மாசம்னு சொன்னாலே அம்மனை வழிபடுவதற்குரிய மாசமாகும். இந்த மாசத்துல வரக்கூடிய எல்லா நாளுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளுன்னு சொல்லலாம். இந்த மாசத்துல நம்ம அம்மனை வழிபட்டோம்னா அளவில்லாத பலன்கள் நமக்கு தேடி வந்து சேருங்க. ஆடி மாச வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடு. ஆடி மாசத்துல நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடுங்க. அதனால தான் ஆடி மாசத்துல மட்டும் திதி, நட்சத்திரம், கிழமை என அனைத்துக்குமே சிறப்புக்குரிய விரத நாட்கள் இந்த மாதம் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாளாகும். அந்த வகையில ஆடி மாசம் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்குது. ஆடி மாசம் முடியறதுக்குள்ளார இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அளவில்லாத பலன்கள் தேடி வந்து சேருங்க. இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துடும். அது என்ன வழிபாடு, எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடமிருந்து ஆலோசனை பெற வேணுனாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கும் உங்களது பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. நம்ம அம்பாளுடைய அருளை பெறுவதற்கும் அம்பாளிடம் வேண்டிய வரங்களை பெறுவதற்கும் பல விதமான பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு ஏற்ற மாசமாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுதுங்க. இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வீகத்தன்மை அதிக அளவில் இருக்குங்க. புனிதமான ஆன்மீக மாசமாகவும் இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது. ஆடி மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தாங்க இருக்குது. இந்த வருஷம் ஆகஸ்ட் 16ஆம் தேதியோடு ஆடி மாதமானது முடிகிறது. அதற்குள்ள இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண் திருஷ்டி அனைத்துமே விலகி விடுங்க. அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நோய் நொடிகள், திடீரென ஏற்படக்கூடிய பண நெருக்கடி பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வீக அருளால் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நன்மையும் நம்மை தேடி வந்து சேருங்க. ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவது மட்டும் இல்லாமல் எல்லா தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் இஷ்ட தெய்வ வழிபாட்டை நம்ம செய்வது, இஷ்ட தெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவது, ஏதாவது ஒரு வேண்டுதலை நம்ம முன்னாடி வச்சு பிரார்த்தனை செய்வதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது. இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா வழிபாடுமே அதிகப்படியான பலன்களை கொடுக்குங்க. ஆடி மாதத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. இது மிகவும் விசேஷமான பலன்களை தரக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஆடி மாதம் முடியறதுக்குள்ளார இந்த ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுவும் குடும்பத்தோடு போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செஞ்சு பொங்க வச்சுட்டு வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் கோவிலுக்கு வெல்லம் வாங்கி கொடுப்பது, பொங்கல் வைக்க தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா, இல்லைன்னா அன்னதானத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுப்பது இன்னுமே அதிகப்படியான பலன்களை கொடுக்குங்க. இதனால தான் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்போதுமே பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் ஆடி மாதம் முடியறதுக்குள்ளார செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சகல விதமான நன்மைகளும் உங்களை தேடி வந்து சேருங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்தால் கஷ்டங்கள், பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும். வெள்ளம் எப்படி விரைவாக கரையுமோ அதே மாதிரி உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக கரைஞ்சிடுங்க. உங்கள் துன்பங்கள் அனைத்துமே விலகி விடுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியான இன்பமான வாழ்க்கை கிடைக்க தொடங்குங்க. இந்த வழிபாடு ரொம்பவே எளிமையான வழிபாடு தாங்க. இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்பவே சிறப்பான வழிபாடாகுங்க. அதனால இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளார உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றிட்டு வரலாங்க. குலதெய்வ கோவிலில் செய்யக்கூடிய வழிபாடுகள் மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோவிலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சின்ன அன்னதானம் கூட நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போவதற்கு ஞாயிற்றுக்கிழமை நாள், வியாழக்கிழமை நாள் ஏற்ற நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் போய் நீங்கள் வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே ஏற்ற நாளாகும். உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆடி மாதத்தில் போய் நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வருவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா பொங்கல் வைக்க முடிஞ்சிச்சுன்னா பொங்கல் கூட வைக்கலாங்க.
குலதெய்வத்தை போய் நீங்கள் குலதெய்வ கோவிலில் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. அப்படி குலதெய்வத்தை நீங்கள் தரிசித்து போகும்போது வெறும் கையோட போகாமல் பூ, மாலை, பழம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லது. அப்படி எதுவுமே வாங்க முடியல அப்படிங்கிறவங்க வெத்தலை பாக்கு இல்லைன்னா ₹1 நாணயத்தை மட்டும் வாங்கிட்டு போய் உங்கள் குலதெய்வத்தோட பாதத்தில் நீங்கள் வச்சு கற்பூரம் ஏற்றி நீங்கள் வணங்கிட்டு வருவது இன்னுமே அதிகப்படியான பலன்களை கொடுக்குங்க. நீங்கள் இப்படி குலதெய்வத்தை வணங்கிட்டு வருவதால் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்தை எப்போதுமே பாதுகாக்குங்க. வெற்றிலை பாக்கு வைத்து வழிபடுவது வீட்டிற்கு அழைப்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுது. இது உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கணும் சொல்லலாங்க. ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம அம்பிகையை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அம்பிகையை அன்றைய நாளில் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அவங்களுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த நாளில் நம்ம அதிகாலையில் எழுந்து நம்ம வீட்டை சுத்தம் செய்ய வேணுங்க. அதே போல் நம்ம வீட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சு பூஜை அறையை அலங்காரம் செஞ்சு அதுக்கு பின்னாடி நம்ம விளக்கேற்றி அம்பிகைக்கு பிடித்தமான உணவுகளை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அதே போல் அன்றைய நாளில் அம்மன் கோவிலுக்கு போய் நம்ம அம்பிகையை தரிசனம் செய்து வழிபாடும் செய்யலாம். சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், புடவை போன்ற மங்களகரமான பொருட்களை கொடுத்து சுமங்கலி பெண்களிடம் நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அப்படி முடியாதவங்க அன்னதானம், வஸ்திரதானம் போன்றவற்றுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை உங்களால் செய்யலாங்க. ஆடி மாத விரத நாளில் அம்பிகையை வழிபட்டோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்பிகையை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களை அன்றைய நாளில் பாடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆடி மாத வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம யாரிடமும் கோபமாக பேசக்கூடாதுங்க. யாரிடமும் பொறாமை கொள்ளக்கூடாது. எதிர்மறையான உச்சரிப்புகளை அன்றைய நாளில் நம்ம பேசுவதை தவிர்த்து கொள்வது நம்முடைய மனதிற்கு அமைதியை கொடுக்குங்க. அதே போல் துக்க காரியங்கள், துக்க வீடுகளுக்கு செல்வதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. ஆடி மாசத்துல நம்ம அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதை தவிர்த்து கொள்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு தலிகை போட்டு வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை, ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை போன்ற வெள்ளிக்கிழமை நாட்கள் ரொம்பவே விசேஷமானதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை நம்ம வழிபட்டுட்டு வருவதால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படும். செல்வ செழிப்பு எப்பயுமே நிலைத்திருக்குங்க. அதே போல் இதில் வரக்கூடிய முதல் ஆடி வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை ரொம்பவே விசேஷமானதாகுங்க. ஆடி மாதத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருங்க. இந்த நாளில் நம்ம அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் தேடி வந்து சேரும். ஆடி மாதம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மாதமாகும். அதனால தான் மாசத்துல விதை விதைப்பதை நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக பின்பற்றிட்டு வராங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு இதுதான் காரணம்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் தெய்வங்களில் அதாவது அம்மன் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதமாகவும் இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது. ஆடி மாதம் ரொம்பவே புனிதமான மாதமுங்க. இந்த மாதத்தில் நம்ம அம்மனை வழிபாடு செய்யலாம், நேர்த்தி கடனை நிறைவேற்றலாம். அதே போல் சில சுப காரியங்களை நம்ம இந்த மாதத்தில் செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு செய்யலாம், குலதெய்வ வழிபாடும் செய்யலாம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்றவற்றை கூட நம்ம செய்யலாம். மேலுமே தாலி சரடு மாற்றுவது, தாலி பெருக்கு கட்டுவது போன்ற செயல்களையும் கூட இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்யலாங்க. ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆடி மாதம் அம்மனை வழிபடுவதற்குரிய மாதமாக இருந்தாலும் ஆடி மாதத்தில் நம்ம குழந்தைகளுக்கு மொட்டை போடலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாது. ஆடி மாதம் சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதம் இல்லை அப்படின்னாலும் கூட நம்முடைய குழந்தைகளுக்கு மொட்டை போடுவது நம்முடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற மாதமும் இந்த ஆடி மாதம் சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு பொதுவான நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது. சிலர் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் மொட்டை போடுவதை தவிர்ப்பாங்க. ஆனால் ஆடி மாதத்தில் மொட்டை போடலான்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே போல் நம்ம ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக வீடு கிரக பிரவேசம் போன்றவற்றை தவிர்ப்பாங்க. அதே போல் ஆடி மாதத்தில் நம்ம பத்திரப்பதிவு செய்வதையும் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பத்திரப்பதிவு செய்வதை தவிர்த்து கொள்ளுவாங்க. இருந்தாலும் இந்த மாதத்தில் பத்திரப்பதிவு செஞ்சாங்கன்னா குறிப்பாக அதுலேயும் ஆடி மாதம் குறிப்பிட்ட நாளில் பத்திரப்பதிவு செய்யலாங்க.
இந்த பதிவில் நம்ம ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வாரத்தில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்ய வேணும், எப்படி செய்ய வேணும்னு இந்த பதிவில் பார்த்துருக்குறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட குலதெய்வத்தோட பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.